வணக்கம் நண்பர்களே. மனிதன் ஒரு சமூக விலங்கு. இங்கே ஒருவரை ஒருவர் சார்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில, நமக்கென சில உறவுகள் இருப்பார்கள். நமக்காக பார்த்து பார்த்து செய்வார்கள். நாம சந்தோஷப்பட்டோம்னா, அவங்க கூடுதலா சந்தோஷப்படுவாங்க. இப்படியான உறவுகள் நம்மை ஒட்டி ஒரு சிலர் இருப்பாங்க. அப்படியான அந்த ஒரு சிலரை நாம புறக்கணித்து விடக்கூடாது. அவர்களின் உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். நமக்காக ஒரு சில மெனக்கெடல்களை செய்யும்போது, அதை நாம் கவனித்து அவர்களை பாராட்ட வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான், இந்த டோக்கன் நம்பர் 1 என்ற எனது கவிதை தொகுப்பிலே, வேரல் புக்ஸ் வெளியீடாக வந்துள்ள டோக்கன் நம்பர் 1 என்ற எனது கவிதை தொகுப்பிலே ஒரு கவிதையை எழுதியிருக்கிறேன். அதை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். இதோ. உனக்கு பிடிக்கும்னு தெரியும். புது வெள்ளை மலை இங்கு பாடலை ஒலிக்க விட்டபடி சொல்கிறாய். உனக்கு பிடிக்கும்னு தெரியும். தெருவில் செல்லும் குல்பி ஐஸை துரத்திச் சென்று வாங்கித் தருகிறாய். உனக்கு பிடிக்கும்னு தெரியும். முட்டை தோசை ஒன்றை எனக்கெனச் செய்து தருகிறாய். உனக்கு பிடிக்கும்னு தெரியும். சட்டென ஓர் கவிதை வாசிக்கிறாய். ஒவ்வொரு முறையும் எனக்கு பிடிக்குமெனக் கூறியே ஏதேதோ செய்து காட்டுகிறாய். எனக்கு பிடித்ததும் கூட சில தருணங்களில் எனக்கு பிடிக்காமல் போவதுண்டு. அப்போதும் நீ அறியா குழந்தை என எனக்கெனவே ஏதேதோ செய்கிறாய். எனக்கு பிடிக்கவில்லை என நாசூக்காய் மறுத்திருக்கலாம். ஆனால் வெளிக்காட்டியதில்லை. காரணம் புரியக்கூடும். உங்களுக்காகவே, உங்கள் புன்னகைக்காகவே எவரேனும் மெனக்கெடும்போது. உண்மைதானே? நமக்காக, நம்ம புன்னகைக்கணுங்கிறக்காக யாராவது ஒருத்தர் மெனக்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்ட்டா இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கலாம். ஆனால் நமக்காக ஒரு மெனக்கெடலோடு இருக்கக்கூடிய ஒரு உறவை சம்பாதிச்சு பாருங்களேன், அந்த சந்தோஷமே தனி. நன்றி, வணக்கம்.